Welcome to everyone. Continuation of first problem for amalgamation problem. So already I have posted in Google Classroom PDF format. ஏற்கனவே போஸ்டர் PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அதை நோட்டில் எழுதிட்டேன்னா திரும்ப அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோ. ப்ராப்ளம் பாரு. The following balance sheet are presented by Good Limited and Better Limited as on 31st March 2017 which amalgamate and formed Best Limited. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ ரெண்டு கம்பெனி, ஒரு கம்பெனி குட் லிமிடெட், இன்னொன்று பெட்டர் லிமிடெட். இந்த ரெண்டு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க 31st March 2017. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். என்ன நேமை மாற்றிட்டாங்க. என்ன நேமில் அப்படின்னா பெஸ்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ குட் லிமிடெட் பெட்டர் லிமிடெட் ரெண்டு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் as 31st March 2017. liabilities ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each. குட் லிமிடெடில் 1 lakh, பெட்டர் லிமிடெடில் 1,50,000. ஜென்ரல் ரிசர்வ் குட் லிமிடெட் 10,000 and 10,000 each. Then profit and loss account 10,000, 5,000. capital reserve 20,000. பெட்டர் லிமிடெடில் இல்லை. அன்செக்யூர்ட் லோனு 20,000, 65,000. creditors 40,000, 30,000. then asset goodwill வந்து 40,000, 50,000. land 30,000, 60,000. machinery 50,000 and 60,000. stock 30,000 and 40,000. debtors 30,000 and 40,000. cash 20,000 and 10,000. total 2 lakhs and 2,60,000. additional information என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. Number 1, the shareholders of Good Limited be allotted 20,000 equity shares of rupees 10 each. The shareholders of Good Limited be allotted 20,000 equity shares of rupees 10 each. So Good Limited என்ன அலாட் பண்ணியிருக்கான் அப்படின்னா 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 ரூபா ரேட்டுக்கு அலாட் ஆகிருக்கு குட் லிமிட்டெடுக்கு. த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் பெட்டர் லிமிடெட் allotted 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. அதாவது பெஸ்ட் லிமிட்டடோட 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸு குட் லிமிட்டெடுக்கும் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸு யாருக்கு பெட்டர் லிமிட்டெடுக்கும் அலாட் ஆகிருக்கு 10 rupees ரேட்டில். ப்ரிப்பேர் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் இன் த புக்ஸ் ஆஃப் பெஸ்ட் லிமிடெட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான், சரியா. அஸ்யூமிங் தட் த அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அண்ட் த அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போது அமால்கமேஷன் 2 டைப் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உனக்கு தியரிட்டிக்கலாக அனுப்பியிருக்கேன். அதுக்கு உண்டான ஸ்பெசிமென் ஜேர்னல் என்ட்ரி 2 நாளாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உன்னோட நோட்டில் எழுத சொல்லியிருக்கேன். ஜேர்னல் என்ட்ரி என்னென்னு படிச்சிக்கோ, அதை மட்டும் படித்து என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு மட்டும் தெரிஞ்சிக்கோ, எதுக்கு என்ன ஜேர்னல். இது ஆல்ரெடி நீ எங்கே படிச்சிருக்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்ட்லையும் படிச்சிருக்க, பிகாமில் படிச்சிருக்க, ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பில் செகண்ட் இயர் அக்கௌண்ட்ஸ்லையும் படிச்சிருப்பேன். அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் திரும்ப இருக்கும். ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்துக்கோ. அதுக்கு தான் உனக்கு 2 நாள் கிளாஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப அதை எழுதுன்னு சொல்லியிருக்கேன். ஜேர்னல் என்ட்ரிஸாக பார்த்துக்கோ, சரியா. ஸோ அப்போ அமால்கமேஷன் 2 டைப்பு. மெர்ஜர் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அண்ட் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். 2 டைப்லேயும் பேலன்ஸ் ஷீட் கேட்குறான். பெஸ்ட் லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் கேட்குறான். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும், சரியா. ஸோ கணக்கு புரியுதா முதல்ல? இதான் கணக்கு. அதாவது குட் லிமிட்டெடுங்கிற ஒரு கம்பெனி, பெட்டர் லிமிட்டெடுங்கிற ஒரு கம்பெனி, 2 கம்பெனியும் சேர்ந்து என்ன லிமிட்டடாக மாறுறாங்க, பெஸ்ட் லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, குட் லிமிட்டெடுக்கு 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸும் பெட்டர் லிமிட்டெடுக்கு 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸும் ஒரு ஷேர் 10 ரூபா வேல்யூவில் பெஸ்ட் லிமிட்டடோட ஷேர்ஸை கொடுக்குறாங்க, சரியா. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்கான். 2 மெத்தடில் கேட்டிருக்கான். அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் மெர்ஜர், இன் த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். ஃபஸ்ட்டு இன் த நேச்சர் ஆஃப் மெர்ஜ் பண்ணும்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, குட் லிமிடெட் இஷ்யூ பை ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறான் 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 ரூபா ரேட்டு, ஸோ 2 lakhs. தென் பெட்டர் லிமிடெட் பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 10,000 at rupees 10. ஸோ பெட்டர் லிமிடெட் 10,000 ஈக்விட்டி ஷேரு 10 ரூபா ரேட்டு, அப்போ 1 லட்சம். குட் லிமிட்டெடுக்கு ஒரு 2 லட்சம், பெட்டர் லிமிட்டெடுக்கு குட் லிமிடெட் ஒரு 2 lakhs, பெட்டர் லிமிடெட் ஒரு 1 lakhs. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அப்போ மொத்த அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பெஸ்ட் லிமிடெட் எவ்வளோக்கு வாங்குறான், 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான், சரியா. ஸோ தட் இஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ மொத்தம் 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸு குட் லிமிட்டெடுக்கும் பெட்டர் லிமிட்டெடுக்கு 10,000 ஈக்விட்டி ஷேரும் ஒரு ஷேர் 10 ரூபா ரேட்டு தனித்தனியாக காமிச்சிருக்கும். ஸோ குட்டுக்கு 2 லட்சம்,
பெட்டருக்கு 1 lakh ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடச்சிரும். தென் செகண்ட் அடுத்த பாயிண்ட்டு கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் டு பி அட்ஜஸ்டட் எகெயின்ஸ்ட் ரிசர்வ். ஸோ அமௌண்ட்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ அமௌண்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பாரு. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ 2 lakhs ப்ளஸ் 1 lakh 3 lakhs லெஸ் குட் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல். குட் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பாரு, 1 லட்ச ரூபா இருக்குது. சரியா? பெட்டர் லிமிட்டட் 1,50,000 இருக்குது. ஸோ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் குட் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் 1 லட்சம், பெட்டர் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் 1,50,000. ரெண்டையும் இன்னர் காலம் போட்டு அவுட்டர் காலத்தில் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் கழிச்சிரு. 3 லட்சம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய குட் லிமிட்டட் ஷேர் கேபிட்டல் 1 லட்சம், பெட்டர் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் 1,50,000. அப்போ டோட்டலாக 2,50,000 ருபீஸை லெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா 50,000 ருபீஸ் பேலன்ஸ் இருக்கும். அந்த 50,000 ருபீஸ் அமௌண்ட் டு பி அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். அந்த அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாரு. திஸ் 50,000 should be deducted from reserve. ஸோ இந்த 50,000 ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ரிசர்வில் டிடெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரம் ரெவென்யூ ரிசர்வ். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ரிசர்வில் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த 50,000 அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 50,000 ஃபஸ்ட்டு ரெவென்யூ ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். ஸோ NF செகண்ட் ஃப்ரம் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ அது போக மீதி அமௌண்ட்டு இருந்தால் கேபிட்டல் ரிசர்வில் நீ என்ன செஞ்சுக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ டிடெக்ட் பண்ணணும், மொத்தம் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 50,000. அப்போ டோட்டல் அமௌண்ட் டு பி டிடெக்டட் ஃப்ரம் ரிசர்வ் 50,000. சரியா? லெஸ் ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது பாரு. ஜென்ரல் ரிசர்வில் குட்டில் ஒரு 10,000 இருக்குது, பெட்டரில் ஒரு 10,000 இருக்குது. அப்போ 20,000 இருக்குது. சரியா? லெஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ ஜென்ரல் ரிசர்வில் குட்டில் ஒரு 10,000, பெட்டரில் ஒரு 10,000, 20,000. அப்போ 50,000ல் 20,000 லெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 30,000 இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த 30,000 ஸோ என்ன சொல்லியிருக்கோம் மேலே, திஸ் 50,000 should be deducted from reserve. ஃபஸ்ட்டு ஃப்ரம் ரெவென்யூ ரிசர்வ், இஃப் இட் இஸ் நாட் எனஃப் செகண்ட் ஃப்ரம் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ ஃபஸ்ட்டு ரெவென்யூ ரிசர்வில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சுக்கலாம், கேபிட்டல் ரிசர்வில் பண்ணிக்கலாம். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் இருந்துச்சு, அதனால் அதில் கழிச்சிட்டோம். திரும்ப ப்ராஃபிட் எதுவும் இருக்கான்னு பாரு. பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் இருக்குது. குட்டில் ஒரு 10,000 இருக்குது, பெட்டரில் ஒரு 5,000 இருக்குது. அப்போ அதுவும் நமக்கு ரிசர்வ் தான். அப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு அதை லெஸ் பண்ணுறோம். லெஸ் குட்டில் ஒரு 10,000, பெட்டரில் ஒரு 5,000, 15,000 கழிச்சிடும். மீதி 15,000 இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த 15,000 எந்த ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கேபிட்டல் ரிசர்வ் இருக்குது. எந்த கம்பெனியில் மட்டும்தான் இருக்குது, குட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கேபிட்டல் ரிசர்வில் இந்த ரெண்டு ரெவென்யூ ரிசர்வ்லையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசர்வில் பண்ணலாம், கேபிட்டல் ரிசர்வில் எனஃப் அமௌண்ட் இருந்தால் பண்ணலாம். இப்போ நமக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஏற்கனவே ஒரு 20,000 ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு 15,000 அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். மீதி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இன்னும் 15,000. அப்போ நமக்கு கேபிட்டல் ரிசர்வில் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 20,000 இருக்குது. அப்போ அதிகமாகவே இருக்குது, எனஃபாக இருக்குது. சரியா? ஸோ லெஸ் கேபிட்டல் ரிசர்வ் அமௌண்ட் டோட்டல் 20,000. நமக்கு தேவை 15,000 தான். இப்போ 20,000 மைனஸ் 15,000. ஸோ தட் இஸ் நமக்கு ரெக்கார்ட் அமௌண்ட்டு 15,000 தான். ஸோ 15,000 கழிச்சிடும். சரியா? ஸோ ஆர் டோட்டல் சர்ப்ளஸ் மொத்தம் மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இன்னும் கேபிட்டல் ரிசர்வில் எவ்வளோ இருக்கும், 20,000ல் 15,000 எடுத்துட்டோம். அப்போ எவ்வளோ இருக்கும், 5,000 இருக்கும். அந்த 5,000 என்ன செய்ய அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வாக ட்ரீட் பண்ணு. சரியா? அது போக நம்ம கையில் எவ்வளோ கேபிட்டல் ரிசர்வ் தான் இருக்கும், 5,000 மட்டும்தான் இருக்கும். என்எல் ரிசர்வ்லாம் வராது, ஜென்ரல் ரிசர்வ் இருக்காது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்காது. கேபிட்டல் ரிசர்வில் 20,000ல் என்ன செஞ்சிட்டோம், 15,000 அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். மீதி 5,000 மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வில் இருக்கும். தட் இஸ் அமௌண்ட் டு பி அட்ஜஸ்டட். அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதில் ஓல்டு கம்பெனியோட ஷேர் கேபிட்டலை கழித்து மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, மீதி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமாக இருந்து ஷேர் கேபிட்டல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று ரெவென்யூ ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரெவென்யூ ரிசர்வ் அப்படிங்கிறது ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் இதெல்லாம் ரெவென்யூ ரிசர்வ். அதில் கழிச்சது போக மீதி எனஃப் அமௌண்ட்டு கேபிட்டல் ரிசர்வ் இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து எடுத்துக்கலாம். அதுவும் கொடுத்து போக மீதி இருக்கிறதா என்ன கொண்டு வரணும், கேபிட்டல் ரிசர்வாக கொண்டு வரணும். சரியா? ஸோ தட் இஸ் பேலன்ஸ் ஷீட்டு அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் பேஸில் பேலன்ஸ் ஷீட்டு பெஸ்ட் லிமிட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2017 தானே. ஓகே, நம்ம டேட்டு தப்பாக போட்டிருக்கேன், 31st March 2017. ஓகே, 7ல் 17. ஸோ லைபிலிட்டிஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ,
3 லட்சம் 20,000 ஷேரு பெஸ்ட் லிமிடெட் குட் லிமிட்டெடுக்கும் பெட்டர் லிமிட்டெடுக்கு 10,000 ஷேரு, அப்போ 30,000 ஷேரு. இப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபா ரேட்டு 3 லட்சம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டு அப்படியே போட்டுரு. தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் எவ்வளோ தான் இருக்குது? கேபிட்டல் ரிசர்வில் நம்மகிட்ட வெறும் 5,000 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ தட் இஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 5,000 ஒன்லி. ஸோ அந்த 5,000 ஒன்லி மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் காட்டியிருக்கோம். தென் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது அன்செக்யூர்ட் லோனு. பேலன்ஸ் ஷீட்டில் பழைய பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாரு. அன்செக்யூர்ட் லோனில் எவ்வளோ இருக்குது? குட் லிமிட்டடில் ஒரு 20,000, பெட்டர் லிமிட்டடில் ஒரு 65,000. அப்போ டோட்டலாக என்ன செஞ்சுருக்கோம்? 85,000. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஷேர் கேபிட்டல் எடுத்துட்டோம், ஜென்ரல் ரிசர்வ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், கேபிட்டல் ரிசர்வையும் அட்ஜஸ்ட் பண்ணி 5,000 பேலன்ஸ் அதையும் கொண்டு வந்துட்டோம். தென் அன்செக்யூர்டு லோனையும் கொண்டு போயிட்டோம். தட் இஸ் 85,000. மீதி இருக்கிறது கிரெடிட்டாஸ் மட்டும். ஸோ கிரெடிட்டாஸ் 70,000. இந்த 70,000 என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே நியூ லைபிலிட்டிக்கு கொண்டு வரும். கிரெடிட்டாஸ் 70,000. ஸோ அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 3 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 5,000, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸில் ஒரு 85,000. தட் இஸ் கிரெடிட்டாஸ் 70,000. தென் அசட் சைட் பாரு. பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 40. ஸோ டோட்டலாக 90,000. குட்வில் 90,000. தென் லேண்டு. ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அப்படியே ஆட் பண்ணி போட்டுரு. லேண்டு 30 + 60 90,000. தென் மிஷினரி 60 + 50 1,10,000. தென் ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது? 40 + 30,000 70,000. தென் டெப்டாஸ் 40 + 30 70,000. ஓகே. தென் கேஷு 20 + 10,000 30,000. அப்போது டோட்டல் 4,60,000. தட் இஸ் டேலி ஆகும். தட் இஸ் அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் மெர்ஜர். சரியா? ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஷேர் கொடுக்குறான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. அதிலிருந்து ஓல்டு ஷேர் கேபிட்டலை லெஸ் பண்ணு, கிடைக்கிற அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு ரெவென்யூ ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணு. அது போக எனஃப் அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வ் இருந்தால் அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெவென்யூ ரிசர்வ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்தால் அது ரெவென்யூ ரிசர்வ், அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மீதி கேபிட்டல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணு. அது போக கேபிட்டல் ரிசர்வில் பேலன்ஸ் இருந்தால் அந்த அமௌண்ட்டை நியூ பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்து காட்டலாம். சரியா? மற்றதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணி கொண்டு வந்துடு அசெட்லாம். தட் இஸ் அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் மெர்ஜர், பெஸ்ட் லிமிட்டடோட பேலன்ஸ் ஷீட். தென் அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் பேசிஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா? பர்ச்சேஸ் பேசிஸில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கண்டுபிடிக்க வரும்? ஸோ கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இந்த மெத்தடில் பர்ச்சேஸ் மெத்தடில் அன்னைக்கு நான் தியரிட்டிக்கலாக சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நெட்ஒர்த்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்போம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமாக இருந்து நெட்ஒர்த்து கம்மியாக இருந்தால் அது குட்வில். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்மியாக இருந்து நெட்ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கேபிட்டல் ரிசர்வ். ஸோ நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் மெத்தடில் அப்போ எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். குட்விலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமா, கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமா? ஸோ அதை எதை பேஸ் பண்ணி அன்னைக்கு கொடுத்த ஒரு ஃபார்முலா தான், அதை கீழேயும் கொடுத்துருக்கான் பார்த்துக்கோ. நெட்ஒர்த்து அது கம்மியாக இருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமாக இருந்தால் அது குட்வில், நெட்ஒர்த் அதிகமாக இருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்மியாக இருந்தால் அது கேபிட்டல் ரிசர்வ். சரியா? ஸோ எப்படி பண்ணுறோம் பாரு. இது அசட்ஸ் டேக்கன் ஓவர், தட் இஸ் நெட் அசட் மெத்தட் மாதிரி தான். ஸோ என்னென்ன அசட்டை எடுத்துகிட்டு போகிறோம்? லேண்டு எவ்வளோ இருக்குது பாரு. கம்பெனியில் லேண்ட் எவ்வளோ இருக்குது? 30, 60. சரியா? 30,000 60,000. தென் மெஷினரி எவ்வளோ இருக்குது? 50,000 60,000. 50,000 60,000. Then stock 30,000 40,000. 30 40. Then debtors 30,000 40,000. Cash 20,000 10,000. So debtors 30 40, cash 20 10. எதை மட்டும் எடுக்கலை நாம் குட்வில்லை தவிர மற்ற எல்லா சட்டையும் எடுத்துக்கும். எதை எடுக்க வேண்டாம்? குட்வில்லை தவிர. ஏன் அப்படின்னா நம்ம குட்விலாக ஜென்ரல் ரிசர்வாக கேபிட்டல் ரிசர்வாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குட்வில்லை மட்டும் எடுக்க வேண்டாம், மற்ற எல்லா அசட்டையும் கொண்டு வந்துரு. ஸோ ஆட் பண்ணு. இங்கே ஒரு 1,60,000, அங்கே ஒரு 2,10,000. குட் லிமிட்டடில் 1,60,000, பெட்டர் லிமிட்டடில் 2,10,000. லெஸ் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர். அதில் எதை கழிக்க போகிறோம்? லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவரை கழிக்க போகிறோம். நெட் அசட் மெத்தட் தான் இது. சரியா?
asset taken over minus liabilities taken over. liabilities பொறுத்தவரை என்ன liabilities எடுத்தால் போதும், ஷேர் கேபிட்டல் வேண்டாம், ஜென்ரல் ரிசர்வ் வேண்டாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேண்டாம், கேபிட்டல் ரிசர்வ் வேண்டாம், அன்செக்யூர்ட் லோனும் கிரெடிட்டாஸும் மட்டும். அன்செக்யூர்ட் லோன் ஒரு எவ்வளோ, அன்செக்யூர்ட் லோன் 20,000, கிரெடிட்டாஸ் ஒரு 40,000, எங்கள் குட் லிமிட்டடில் டோட்டல் 60,000. அதே மாதிரி பெட்டர் லிமிட்டடில் அன்செக்யூர்ட் லோன் ஒரு 65,000, கிரெடிட்டாஸ் ஒரு 30,000, அப்போ டோட்டல் 95,000. அப்போ குட் லிமிட்டடில் ஏற்கனவே 1,60,000 டோட்டல் அசெட் இருக்குது. அதில் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் 60,000 கழிச்சிட்டு அப்படின்னா 1,00,000. தென் பெட்டர் லிமிட்டடில் 2,10,000 அசெட்டு மைனஸ் லைபிலிட்டி டேக்கன் ஓவர் 95,000 கழிச்சிட்டு அப்படின்னா 1,15,000. தட் இஸ் நெட் அசெட் டேக்கன் ஓவர். சரியா? ஸோ எவ்வளோ டேக்கன் ஓவர்? நெட் அசெட் டேக்கன் ஓவர். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், இவனுக்கு 2,00,000, அவனுக்கு 1,00,000, 20,000 ஷேரு 10 ரூபா ரேட்டு, அவனுக்கு 10,000 ஷேரு 10 ரூபா ரேட்டு. அப்போ 2,00,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நெட் அசெட் டேக்கன் ஓவரில் எதை கழிக்கணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கழிக்கிறோம். ஸோ லெஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 2 lakhs, இங்கே 1 lakhs. அப்போ இங்கே ஒரு 1 lakh, இங்கே 15,000. சரியா? ஸோ அப்போ இப்போ குட் லிமிட்டடை பொறுத்தளவில் நெட்ஒர்த்து எவ்வளோ இருக்குது, 1,00,000 இருக்குது. சரியா? நெட்ஒர்த்து என்ன இருக்குது, 1 lakh. அப்போ நெட்ஒர்த்து 1 lakh, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 2 lakhs. அப்போ என்ன இருக்குது, நெட்ஒர்த்து கம்மியாக இருக்குது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நெட்ஒர்த்து கம்மியாக இருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமாக இருந்தால் அது என்னது, குட்வில். சரியா? குட் லிமிட்டடுக்கு அது என்னது, குட்வில்னு சொல்லி காட்டுறோம், 1 lakh. அடுத்து இங்கே பெட்டர் லிமிட்டடை பார்த்தேன் அப்படின்னா நெட்ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நெட்ஒர்த்தில் 1,15,000 இருக்குது, 1,15,000 இருக்குது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ இருக்குது, 1 lakh தான் இருக்குது. அப்போது நெட்ஒர்த் அதிகமாக இருக்குது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இது என்னது அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ். பெட்டர் லிமிட்டடுக்கு கேபிட்டல் ரிசர்வ், குட் லிமிட்டடுக்கு குட்வில். கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோ, 15,000. சரியா? ஸோ இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திரும்ப பேலன்ஸ் ஷீட் போடணும். ஸோ அதே மெத்தட் தான் ப்ராப்ளம். பேலன்ஸ் ஷீட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி தான் போட போகிறேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 3 lakhs. தென் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 3 lakhs போட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ காட்டணும், ரிசர்வ்ஸ் எவ்வளோ காட்டுவேன், கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோ, 15,000. கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, 15,000. சரி, அங்கே 5,000 இருக்குது, இங்கே என்ன செய்ய போகிறோம், கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லி 15,000 காட்ட போகிறோம். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எந்த மாற்றமும் இல்லை, 85,000 தான். கிரெடிட்டாக 70,000 தான். தென் குட்வில் வராது. குட்வில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குட்வில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்துடும். எவ்வளோ, 1 lakh. குட்வில் 1 lakh, லேண்டு 90,000 தான், மெஷினரி 1,10,000, ஸ்டாக்கு மற்றதெல்லாம் அதை அப்படியே வந்துடும். சரியா? குட்வில் 1,00,000, இங்கே என்ன செய்யும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் 15,000. சரியா? இதை மட்டும் மாற்றிக்கோ. பேலன்ஸ் ஷீட் நீயாக ப்ரிப்பேர் பண்ணு. அமால்கமேஷன் இன் த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்னு ஹெட்டிங் போட்டு பேலன்ஸ் ஷீட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணு. பெஸ்ட் லிமிட்டட் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st March 2017. இயரை மாற்றிக்கோ, 2017 சொல்லி மாற்றிக்கோ. ஸோ இதே பேலன்ஸ் ஷீட் தான். எதை மட்டும் மாற்ற போகிற, கேபிட்டல் ரிசர்வு 15,000, குட்வில்ல 10,000. இது மட்டும்தான் சேஞ்சஸ். டோட்டல் எவ்வளோ வரும், 4,70,000 டேலி ஆகும். ஓகே, தேங்க்யூ. If you have any doubt, you can ask a question through the discussion forum. Thank you.